அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். 5 வகையான இட்லி டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக வீட்டிலே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல் நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் ஸ்டஃப்டு இட்லி. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்திக்கலாம். கடுகெல்லாம் வேண்டாம், இதுக்கு சீரகம் சேர்த்துனாலே போதும். அப்புறம் கேரட், வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அது எல்லாமே சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் அது ரெண்டும் பொடியாக கட் பண்ணி வச்சு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது லைட்டாக வதக்குனிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஏன்னா இட்லி மாவுலேயே உப்பு இருக்கும். இந்த காய்கறிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டால் போதும். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது இவ்வளோ தான் நம்ம நல்லா வணக்கிட்டு எடுத்துக்க போகிறோம். அப்புறம் இட்லி பாத்திரத்தில் நல்லா துணி நனைச்சி போட்டுட்டு இட்லி மாவு சின்ன ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா இதில் நம்ம ஸ்டஃப் தான் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இட்லி மாவு ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சுருக்கிற காய்கறி, அதுக்கப்புறம் இட்லி மாவு எப்போவுமே ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஸோ அதனால் ஊற்றும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஊற்றும் போது பழகிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல்ல ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நம்ம என்ன வெஜிடபிள் ஸ்டஃப் பண்ணி வைக்கிறோமோ அதுக்கப்புறம் மேலே மாவு, இதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா நம்ம பெப்பர் அதுக்கப்புறம் வணக்கி இதில் ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது தவா ஃப்ரை இட்லி. இதுக்கு நம்ம இட்லியை நல்லா கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தகுந்த மாதிரி என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நீளமாக கட் பண்ணிக்கிறேன். நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இட்லி சாஃப்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி தான். தோசைக்கல்லில் நல்லா காய விட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்கிற இட்லியை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கொதி வரும்போது இட்லி பொடி, நீங்கள் பருப்பு பொடி சேர்த்திக்கலாம், கருவேப்பிலை பொடி சேர்த்திக்கலாம். ஆனால் நான் இட்லி பொடி சேர்த்திருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இட்லி பொடி நல்லா சேர்த்தி ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் ஃப்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் இது. ஸோ பருப்பு பொடியெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாவும் இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மசாலா மினி இட்லி ஃப்ரை. ஸோ இதுக்கு மினி இட்லி தட்டில் இட்லி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மினி இட்லி தட்டில் எப்போவுமே நம்ம லைட்டாக எண்ணெயோ இல்லை வெண்ணெயோ சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். சேர்த்திட்டு நீங்கள் இட்லி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லா கடாய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கலாம். அப்புறம் சீரகம், கடுகு நல்லா வெடிச்சிடட்டும். வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துங்க. அப்புறம்
ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தில் ஒரு மீடியம் சைஸ் அதை வந்து வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தக்காளி இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. ஏன்னா இட்லி மாவில் உப்பு இருக்கும். அப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா தூள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கரம் மசாலா ஆட் பண்ணிங்க அப்படின்னா. இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மினி இட்லி இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர்லாம் வந்து இதில் இறங்கணும். அந்த மசாலா, கரம் மசாலா அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் இதை. உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெப்பர் பவுடர். இதில் பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். நான் தேவுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பெப்பர் பவுடர் தான் அதிகமாக சேர்த்துவேன். ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு மசாலா மினி இட்லி வந்து ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை இட்லி. ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஹெல்த்தியும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு மிக்சர் ஜாரில் வந்துட்டு கருவேப்பிலை நிறைய கிடைக்கிது. ஸோ அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாமல் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அப்புறம் இட்லியை வந்து நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து க்யூபாக கட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஸோ கடாயில் வந்து கடாய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் சீரகம் சேர்த்திக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை தண்ணியோடு சேர்க்கும் போது நிறைய புகை வரும். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் பெப்பர், அப்புறம் உப்பு தேவையான அளவு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இட்லிலையும் வந்துட்டு உப்பு இருக்கும். ஸோ கருவேப்பிலைக்கு தகுந்த மாதிரி தான் உப்பு சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற இட்லி இதை நல்லா போட்டு வணக்கிக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்தி கூட. ஸோ கண்டிப்பாக வந்து இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கீழே எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் இட்லி. பீட்ரூட் இட்லிக்கு வந்துட்டு பீட்ரூட்டை நல்லா வந்துட்டு பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் வந்துட்டு கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் வந்து வெட்டி வச்சுருக்கிற பீட்ரூட் இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றவே கூடாது. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இது தண்ணி விடும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி மாவில் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரூட்டே தண்ணி விடும். ஸோ தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். டைரெக்டாக வந்து நீங்கள் இட்லி மாதிரி இதை ஊற்றிடலாம். தண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தண்ணி நிறைய வெளியே வர ஆரம்பிச்சிடும். இட்லி மாதிரி இருக்காது. ஸோ தண்ணியே ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இட்லி இது. குழந்தைங்களுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஸ்வீட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ எல்லா இட்லி வகையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எது ரொம்ப நல்லா உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்பப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் நோட்டிஃபை ஆகும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி.
தேங்க்யூ.